ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 2 அன்பாக்சிங். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வில்லேஜ் அப்படின்றவங்க அனுப்பியிருக்காங்க. இதை அந்த பேக்கேஜ் நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுவும் வேறு யாரோ அனுப்பியிருக்காங்க, நம்மளோட ஃபேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஐபிஎல் சீசனுக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே தெரியும், நான் ஒரு ஆர்சிபி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, ஐபிஎல் டைமில் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கேஎஸ் வில்லேஜ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று என்னோடய ஃபோட்டோ போட்டு ஏதாவது ஃபேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது போட்டு வரும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஐபிஎல் டைம் இல்லைனா ஐபிஎல் சம்மந்தப்பட்டதாக ஏதாவது இருக்கும் அப்படி தான் நம்புகிறேன். பார்ப்போம். ஒன்றா ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கேஎஸ் வில்லேஜ்லேருந்து என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுற ஃபோன் சாம்சங் நோட் 8. ஆமாம் கைஸ், நான் சொன்னது உண்மைதான். ஸோ ஒரு நல்ல ஒரு அருமையான கேஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ரேப்பர்லேருந்து அன்ராப் பண்ணி காட்டுறேன். நல்லா பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்பவே. தேங்க்யூ கேஸ் வில்லேஜ், இது எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அனுப்புனதுக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாப் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆர்சிபி அப்படின்றது இருக்குது. நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ கேஸ் பார்த்துடலாம். ஸோ சாம்சங் நோட் 8குள்ளே ஒரு கேஸ், அற்புதமான ஒரு கேஸ். சைடில் பட்டன்ஸ்க்கு எல்லாத்தையுமே கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழேயும் சரி, ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஒரு ஒயிட் ஃபினிஷ். இது பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் கேஸ். நல்லா ரொம்ப சாலிடாக இருக்குது. ஸோ மேட் ஃபினிஷ்னால நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இதை ஃபோனில் இப்போ மாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபோன் நம்ம கையில் எடுத்துருக்கோம், சாம்சங் நோட் 8. ஓகேங்களா? இது இப்போ நான் கேஸில் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ கேஸில் பொருத்தியாச்சு, சீல் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டும் கரெக்டாக சென்சாரில் வச்சுருக்கு. பட்டன்ஸும் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் எல்லா பட்டன்ஸும் கிளியராக இருக்குது. அற்புதமான ஒரு ஃபோன், லைக் ஃபோன் கேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாப் சாக்கெட் வேணுன்னா நீங்கள் இந்த இடத்துல இப்படி மாட்டி வச்சுக்கலாம். எனக்கு அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டில் பாப் சாக்கெட்டில் செல்ஃபீஸ்லாம் எடுக்க போகிறதில்ல. ஆனாலும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. தேங்க்யூ கேஸ் வில்லேஜ் இந்த கேஸ் ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக. ஓகே ஃபைன். சரி, இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்த பாக்ஸ் என்னன்றது எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. சரி, அடுத்த பாக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது வேறு ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க. எனக்கு இதுவும் என்னென்னே தெரியாது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? வாவ், வண்டர்ஃபுல், சூப்பருங்க. ஒரு வாட்ச் அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாட்சை டேமேஜ் பண்ணியிருப்போம்னா அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சிபி பேஸ்ட் வாட்ச் தான். நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. ஓகே இருங்க, தெரியுதுங்களா? ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்றத கிளியராக உங்களுக்கு பிளட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கேமரா ஃபோக்கஸ் ஆகலை சரியா. ஓகே, ஆர்சிபி. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைண்ட் ஆஃப் லெதர் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு பிளாக் கலர் ஒரு ப்ரௌன் பேஸ். நல்ல ஒரு டீசெண்டான வாட்ச். என்ன பிராண்ட் அப்படின்றலாம் எதுவுமே தெரில, பட் டீசெண்டாக இருக்குங்க. குறை சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நேர்த்தியாக பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு காம்போ இந்த மாதிரி சொல்லலாங்க. இது அப்படியே பார்த்தீங்களா, ஆர்சிபி வாட்ச், ஆர்சிபி கேஸ், ஆர்சிபி பாப் சாக்கெட், மூணுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு அல்டிமேட்டான ஃபேனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட். ஸோ தேங்க்யூ கேஸ் வில்லேஜ் இந்த கேஸ்க்காகவே. அப்புறம் வேறு ஒரு ஃபேன் யாரும் அனுப்பியிருக்காங்க. உங்கள் பேர் எனக்கு நான் இதில் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட எங்களுக்கு
கான்ட்ரிபியூட் பண்ணி எங்களை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் தான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் கீழே டேக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்தால் கூட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேஎஸ் வில்லேஜ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எனக்கு கிடச்சதுன்னா இல்லை அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் வாங்கிக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இனிமேயும் இன்னமும் என்றைக்குமே வந்து உங்களோட லவ் எங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் இல்லை நாங்கள் இல்லை அப்படின்றது இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன் லைஃப், லவ் யூ.